பிரிட்டிஷாரின் பிடியில் இந்தியா இருந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலகட்டம் அது. கோயம்புத்தூரில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கலங்கல் எனும் கிராமத்தில் காலார நடந்து வந்து கொண்டிருந்தார் ஓர் இளைஞர். அப்போது தரையில் கிடந்த காலி பாட்டில் ஒன்று அவரது கண்ணில் பட்டது. அதன் மேல் ஆங்கிலத்தில் ஏதோ எழுதப்பட்டு இருந்தது. அது என்னவென்று அறிந்து கொள்ள விரும்பிய அந்த இளைஞர் காலி பாட்டிலை பத்திரப்படுத்தி வைத்தார். அரசு வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் அந்த ஊருக்கு வந்தபோது தான் வைத்திருந்த பாட்டிலை அவரிடம் காட்டினார் அந்த இளைஞர். அப்போதுதான் அது பார்க் டேவிஸ் எனும் அமெரிக்க நிறுவனம் தயாரித்த வலி நிவாரணி மருந்து என்பது தெரிய வந்தது. அந்த காலகட்டத்தில் கலங்கல் கிராமத்தைச் சேர்ந்த பலர் மூட்டுவலி, முதுகுவலி, தலைவலி என பலவிதமான நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருந்தனர். அந்த அதிகாரி மூலமாக அமெரிக்க நிறுவனத்திற்கு கடிதம் எழுதிய அந்த இளைஞர் வலி நிவாரணி மருந்துகளை தபாலில் வரவழைத்தார். அந்த ஊரில் வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்த பலருக்கு சற்றே லாபம் வைத்து அந்த மருந்தை விற்றார். அதன் மூலம் ஒரே ஆண்டில் 800 ரூபாய் லாபமாக கிடைத்தது. எந்த தொழில்நுட்ப வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் 19 வயதில் வெளிநாட்டு மருந்தை இறக்குமதி செய்து பணம் சம்பாதித்த அந்த இளைஞர்தான் பின்னாளில் தமிழ்நாட்டை பெருமை கொள்ளச் செய்த கண்டுபிடிப்பாளர் ஜி.டி. நாயுடு. ஆயிரத்து 893ஆம் ஆண்டு 23ஆம் தேதி அன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கலங்கல் கிராமத்தைச் சேர்ந்த கோபால்சாமி, அல்லம்மாள் தம்பதியினரின் மகனாக பிறந்தார் துரைசாமி. பிறந்த ஓராண்டிலேயே தாயை இழந்த துரைசாமி தனது தாய் மாமாவான ராமசாமியின் அரவணைப்பில் லட்சுமி நாயக்கன் பாளையத்தில் வளரத் தொடங்கினார். பள்ளி பருவத்தை எட்டியதும் அங்குள்ள திண்ணை பள்ளியில் சேர்க்கப்பட்டார். ஆனால் பள்ளிக்கு செல்வதில் நாட்டமில்லாத துரைசாமி குழந்தை பருவத்திற்கே உரித்தான குறும்புகளோடு வளரத் தொடங்கினார். ஒரு நாள் பாடல் ஒன்றை மனப்பாடம் செய்து வரும்படி ஆசிரியர் சொல்லியிருந்தார். ஆனால் துரைசாமி அதனை மனப்பாடம் செய்து கொண்டு வரவில்லை என்பதை அறிந்த ஆசிரியர் கம்பை எடுத்தார். அடுத்த நொடியில் தரையில் இருந்த மண்ணை அள்ளி ஆசிரியரின் கண்களில் வீசிவிட்டு அங்கிருந்து தலைமறைவானார் துரைசாமி. அதனால் 3ஆம் வகுப்போடு துரைசாமியின் படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இப்படி துரைசாமியின் குறும்புத்தனம் எல்லை மீறி போனதால் கோபமடைந்த அவரது தாய் மாமா துரைசாமியை மீண்டும் அவரின் தந்தையின் பொறுப்பிலேயே விட்டுவிட்டு வந்தார். மறுபடியும் கலங்கலுக்கு வந்த துரைசாமிக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணினார் அவரது தந்தை. அதனால் துரைசாமியை தன்னோடு வீட்டில் வைத்துக் கொள்ளாமல் ஊரில் இருந்து சற்று தொலைவில் உள்ள தோட்டத்து வீட்டில் தங்கிக் கொண்டு அங்குள்ள தோட்ட வேலைகளை பார்க்கும்படி சொல்லிவிட்டார். பகல் முழுவதும் தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளிகளுடன் இணைந்து பருத்தி, புகையிலை விவசாயம் பார்த்த துரைசாமி இரவில் பொழுதை போக்க புத்தகங்களை படிக்க தொடங்கினார். அந்த 9 ஆண்டுகால தனிமை அவருக்கு அபரிமிதமான புத்தக அறிவை புகட்டியது. அந்த காலகட்டத்தில்தான் பார்க் டேவிஸ் வலி நிவாரணி மருந்தை விற்று 800 ரூபாய் சம்பாதித்த சம்பவம் நிகழ்ந்தது. ஒருபுறம் வர்த்தக திறனை கொண்டிருந்த போதும் மறுபுறம் வர்க்க வேறுபாடுகளை களைவதற்கான முயற்சியிலும் களமிறங்கினார் துரைசாமி. அப்போதெல்லாம் தோட்டங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு ஆண்கள் என்றால் 3 அணாவும், பெண்கள் என்றால் 2 அணாவும் கூலியாக கொடுப்பது வழக்கம். தொழிலாளர்களுக்கு அது போதாது என்று நினைத்த துரைசாமி அத்தனை பேரையும் திரட்டிச் சென்று முதலாளிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். கூலியை உயர்த்தி தர ஒப்புக்கொள்ளாத முதலாளிகள் பக்கத்து ஊர்களில் இருந்து தொழிலாளர்களை வரவழைக்க முயன்றனர். ஆனால் தன் நண்பர்களுடன் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தினார் துரைசாமி. அந்த காலகட்டத்தில் வேலையின்றி இருந்த தொழிலாளர்களின் பசியை போக்கும் வகையில் வலி நிவாரணி விற்பனையின் மூலம் தான் சம்பாதித்த 800 ரூபாயை எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார். போராட்டத்தின் இறுதியில் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைத்தது. அதனால் பொதுமக்கள் மத்தியில் துரைசாமியின் மதிப்பு உயர்ந்தது. சிறுவயதில் துரைசாமிக்கு இருந்த குறும்புத்தனம் வளர்ந்தபோது போராட்ட குணமாக மாறியது. 20 வயதில் பரபரவென ஓடிக்கொண்டிருந்த துரைசாமியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எண்ணிய அவரது தந்தை
தனது உறவினரான செல்லம்மாள் என்ற பெண்ணை துரைசாமிக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் திருமணமெல்லாம் துரைசாமியை திரும்பி பார்க்க வைக்கவில்லை. தன் வழியில் பயணித்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் லங்காஷியர் எனும் பிரிட்டிஷ் அதிகாரி கலங்கல் கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது மோட்டார் சைக்கிள் திடீரென பழுதாகி நின்றுவிட்டது. பக்கத்தில் நின்று கொண்டிருந்த துரைசாமியை அழைத்த லங்காஷியர் தனக்கு ஒரு கந்தல் துணியும் கொஞ்சம் மண்ணெண்ணையும் வேண்டும் என்று கேட்டார். சைக்கிள் போல் அல்லாமல் தானாக இயங்கும் அந்த மோட்டார் சைக்கிளை பார்த்து வியந்து போய் நின்று கொண்டிருந்த துரைசாமி ஓடி சென்று லங்காஷியர் கேட்டவற்றை கொண்டு வந்து கொடுத்தார். மோட்டார் சைக்கிளை பழுது பார்த்து லங்காஷியர் அங்கிருந்து புறப்படும் வரையிலும் அந்த மோட்டார் சைக்கிளையே வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் துரைசாமி. பொதுவாகவே எந்திரங்களின் மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்த துரைசாமிக்கு அந்த மோட்டார் சைக்கிள் எப்படி இயங்குகிறது என்ற கேள்வி எழுந்தது. அந்த இரவு முழுவதும் துரைசாமி தூங்கவே இல்லை. மறுநாள் பொடிநடையாக கோயம்புத்தூர் நோக்கி புறப்பட்டு விட்டார் துரைசாமி. ஒரு நகரத்தை முதன்முறையாக பார்ப்பதே துரைசாமிக்கு புதிய அனுபவமாக இருந்தது. புகை கக்கிக் கொண்டு ஓடி வந்த பிரம்மாண்டமான புகை வண்டியை பார்த்து அசந்து போனார் துரைசாமி. விதவிதமான கட்டடங்கள், சாலைகளில் ஓடிய கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பார்த்தவாறு கோவையை சுற்றி வந்தார். ஒரு கட்டத்தில் பசி வயிற்றை கிழியது. அப்போது கண்ணில் தென்பட்ட ஒரு ஹோட்டலுக்கு சென்று ஹோட்டல் முதலாளியிடம் தனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று கேட்டார். இலவச உணவுடன் மாதம் 3 ரூபாய் சம்பளத்தில் துரைசாமிக்கு வேலை கிடைத்தது. கிடைத்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு 3 ஆண்டுகள் கடுமையாக உழைத்த துரைசாமியின் கையில் 400 ரூபாய் பணம் சேர்ந்தது. அதனை எடுத்துக்கொண்டு லங்காஷியரின் இருப்பிடத்திற்கு சென்றார் துரைசாமி. தன்னிடம் இருக்கும் 400 ரூபாயை வைத்துக் கொண்டு அந்த மோட்டார் சைக்கிளை விலைக்கு தர முடியுமா என்று கேட்டார். துரைசாமியின் ஆர்வத்தை பார்த்த லங்காஷியர் அதற்கு சம்மதித்தார். மோட்டார் சைக்கிளை வாங்கி சென்ற துரைசாமி அதனை அக்குவேறு ஆணிவேராக பிரித்தார். மீண்டும் அதனை ஒன்று சேர்த்து இயக்கினார். இப்படி பலமுறை பிரித்து பூட்டியதன் விளைவாக மோட்டார் சைக்கிள் இயங்கும் தொழில்நுட்பம் துரைசாமிக்கு புறப்பட்டது. இப்படித்தான் ஒரு விஞ்ஞானி உருவாவதற்கான விதை அங்கே ஊன்றப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கோவையில் சிறப்பாக நடந்து கொண்டிருந்த பஞ்சு வணிகத்தில் நுழைந்தார் துரைசாமி. அதில் நஷ்டம் ஏற்பட்டதால் மீண்டும் வேலை தேடி சிங்காநல்லூர் பகுதிக்கு வந்தார். அங்கு பருத்தியில் இருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் ஆலையில் மாதம் 12 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை கிடைத்தது. அங்கு வேலையில் சேரும்போதே தான் 2 ஆண்டுகள் மட்டுமே பணியாற்றுவேன் என்பதை சொல்லிவிட்டே பணியில் சேர்ந்தார் துரைசாமி. தனது திறமையாலும் நேர்மையாலும் பஞ்சை நிறுத்தி இடைபோடும் பிரிவின் தலைமை பொறுப்பாளராக உயர்ந்தார். ஒருமுறை தனது தோட்டத்தில் விளைந்த பஞ்சை நிறுத்து இடைபோடுவதற்காக அங்கு வந்த கோபால்சாமி தனது மகன் தலைமை பொறுப்பாளராக பணியாற்றுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். சொன்னபடி 2 ஆண்டுகளுக்கு பின்னர் பணியில் இருந்து விலகிய துரைசாமி தனது நண்பர்கள் உதவியுடன் 17,000 ரூபாயை திரட்டி சொந்தமாக பஞ்சாலை ஒன்றை தொடங்கினார். அப்போது 1ஆம் உலகப் போர் நடந்ததால் பருத்தி துணிகளுக்கு பெரும் தேவை இருந்தது. அதனால் துரைசாமியின் தொழில் அமோகமாக வளர்ந்தது. 1ஆம் உலகப் போர் முடிவடைந்த போது துரைசாமியின் கையில் லாபமாக 1.5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. 1919ஆம் ஆண்டில் கையில் இருந்த பெருந்தொகை துரைசாமியை பம்பாய்க்கு பயணப்பட வைத்தது. பம்பாயின் பஞ்சு வணிகத்தில் முத்திரை பதிக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு உழைத்தார் துரைசாமி. ஓராண்டு கடந்த நிலையில்தான் களமும் காலமும் தனக்கு சாதகமாக இல்லை என்பதை உணர்ந்தார். சூதாட்டத்தை போன்ற அந்த தொழிலில் தான் சம்பாதித்த ஒட்டுமொத்த பணத்தையும் இழந்தார். முதல் முறையாக கோயம்புத்தூர் வரும்பொழுது எப்படி வெறுங்கையுடன் வந்தாரோ அதேபோல மும்பையில் இருந்து வெறுங்கையுடன் கோவைக்கு திரும்பினார் துரைசாமி. ஆனால் மூளையை மூலதனமாக கொண்ட துரைசாமி அப்போதும் முடங்கி போய்விடவில்லை. அந்த காலகட்டத்தில் கோவையில் சர் ராபர்ட் ஸ்டேன்ஸ் என்பவர் மோட்டார் வண்டி விற்பனையில் ஈடுபட்டு வந்தார். அவரிடம் சென்ற துரைசாமி தனக்கு மெக்கானிக் வேலை தருமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் துரைசாமியை பற்றி அறிந்திருந்த ஸ்டேன்ஸ், உன் திறமைக்கு நீ என்னிடம் வேலை பார்ப்பது சரியல்ல, ஒரு மோட்டார் பேருந்தை வாங்கி பயணிகள் போக்குவரத்திற்கு ஓட்ட முயற்சி செய்து பார் என்று வழிகாட்டினார். பஸ் வாங்குவதற்காக நண்பர்கள் மூலம் 4,000 ரூபாய் நிதி திரட்டினார் துரைசாமி. எஞ்சிய 4,000 ரூபாய் தந்து உதவினார் ஸ்டேன்ஸ். உடுமலைப்பேட்டை திண்டுக்கல் வழித்தடத்தில் துரைசாமியின் முதல் பேருந்து ஓடத் தொடங்கியது. பின்னர் உடுமலைப்பேட்டை பழனி, பொள்ளாச்சி பழனி என அதன் வழித்தடம் விரிவடைந்தது. அந்த பேருந்தின் ஓட்டுநர், நடத்துனர், கிளீனர், மெக்கானிக் எல்லாமே துரைசாமிதான். அவரது கடுமையான உழைப்பால் 1922ஆம் ஆண்டில் 2ஆக உயர்ந்த பேருந்துகளின் எண்ணிக்கை
1924ஆம் ஆண்டில் 23ஆக மாறியது. 12 ஆண்டுகள் விடுமுறை எடுக்காமல் தொடர்ந்து உழைத்த துரைசாமி 280 பஸ்கள் கொண்ட யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் எனும் பெரு நிறுவனத்தின் முதலாளியாக உயர்ந்தார். ஜி.டி. நாயுடு என்று அழைக்கப்பட்ட கோபால்சாமி துரைசாமி நாயுடு. பருத்தி தொழிலில் விட்டதை பஸ் போக்குவரத்தில் பிடித்தார் ஜி.டி. நாயுடு. நேரம் தவறாமல் ஓடும் பஸ்கள், பயணிகளிடம் பணிவு காட்டிய பஸ் தொழிலாளர்கள், டைமிங் மிஷின், டிக்கெட் மிஷின் என பயன்பாட்டில் இருந்த நவீன இயந்திரங்கள் ஆகியவை UMS நிறுவனத்தை மற்ற போக்குவரத்து நிறுவனங்களில் இருந்து தனித்து காட்டின. எந்த போக்குவரத்து நிறுவனத்திற்கும் இல்லாத வகையில் தனக்கென தனி பணிமனையை உருவாக்கினார் ஜி.டி. நாயுடு. அந்த காலகட்டத்தில் கோவையில் இருந்து புறப்படும் பஸ்கள் பல்லடம் வழியாகவே பல ஊர்களுக்கும் சென்றன. அதனால் பல்லடத்தில் பஸ் ஸ்டேஷன் ஒன்றை அமைத்தார் ஜி.டி. நாயுடு. உணவகம், ஓய்வெடுக்கும் அறை, சுத்தமான கழிவறை என அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்ட அந்த பஸ் நிலையம் இந்தியாவிலேயே முன்னோடி முயற்சியாக அமைந்தது. பெரும் பணம் படைத்த தொழிலதிபர்கள் சுற்றி பார்க்க வெளிநாடு செல்வது வழக்கம். ஆனால் கற்றுக்கொள்ள வெளிநாடு சென்றார் ஜி.டி. நாயுடு. தனது பயணத்தின் போது இங்கிலாந்திலும் ஜெர்மனியிலும் முகச்சவரம் செய்வதற்கு அதிக பணம் செலவாவதைக் கண்ட ஜி.டி. நாயுடு தானே சவரம் செய்து கொள்ள முயன்றார். ஆனால் அந்த நாடுகளில் புழக்கத்தில் இருந்த ரேசர்கள் அவரது முகத்தில் கீறல்களை ஏற்படுத்தின. அதனால் எளிதாக சவரம் செய்யும் வகையில் புதுவிதமான ரேசரை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கினார் ஜி.டி. நாயுடு. பேட்டரியில் இயங்கும் பொம்மை கார் ஒன்றின் எந்திரத்தை வைத்துக்கொண்டு பேட்டரியால் இயங்கும் ரேசரை தயாரித்தார். ரேசன் ரேசர் என்று பெயரிடப்பட்ட அந்த ரேசரை ஜெர்மனியில் காப்புரிமைக்கு விண்ணப்பித்து பதிவு செய்தார். நாயுடுவின் கண்டுபிடிப்பை பயன்படுத்தி பார்த்த அவரது நண்பர்கள் அவரை பாராட்டி தள்ளினர். ரேசர் மட்டுமின்றி 200 முறை சவரம் செய்யக்கூடிய மெலிதான பிளேடு ஒன்றையும் கண்டுபிடித்தார் நாயுடு. தனது முதல் சுற்றுப்பயணத்தில் ஜெர்மன், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்ற நாயுடு 1933ஆம் ஆண்டில் நாடு திரும்பினார். வெளிநாடுகளில் தான் கண்ட புதுமைகளை எல்லாம் தனது நிறுவனத்தில் செயல்படுத்தி காட்டினார். அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து துறையில் முதலாளிகளிடையே பெரும் போட்டி நிலவி வந்தது. அதனால் 1-2 பேருந்துகளை மட்டுமே வைத்திருந்த சிறு முதலாளிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள். அதனை கண்ட நாயுடு 1933ஆம் ஆண்டில் பஸ் முதலாளிகள் மாநாடு ஒன்றை நடத்தினார். அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே நிறுவனமாக பேருந்துகளை இயக்கலாம் என்றும் அவரவர் முதலீட்டிற்கு ஏற்ப லாபத்தை பிரித்துக் கொள்ளலாம் என்றும் யோசனை சொன்னார். ஜி.டி. நாயுடு சொன்னபடியே 600 பேருந்துகள் கொண்ட பெரிய நிறுவனமாக மாறியது UMS. சென்னையில் டிக்கெட் எடுத்தால் 4 நிறுவனங்களின் பேருந்துகள் மூலம் கன்னியாகுமரி வரை செல்ல முடியும் என்ற நிலையை உருவாக்கி காட்டினார். 1935ஆம் ஆண்டில் 2வது முறையாக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட ஜி.டி. நாயுடு தனது கண்டுபிடிப்பான ரேசன் ரேசரை வெளிநாடுகளில் பிரபலப்படுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கினார். லண்டனில் முதலில் எந்த கடைக்காரரும் ஆதரவு தெரிவிக்காத நிலையில் சில சிறு கடைகளில் மட்டும் விற்பனைக்கு கொடுத்தார் ஜி.டி. நாயுடு. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக ஒரே மாதத்தில் 7500 ரேசர்கள் விற்பனையாகின. அமெரிக்காவில் அந்த ரேசரை கண்டு வியந்த பலர் ஜி.டி. நாயுடுவுடன் தொழில் கூட்டணி அமைக்க முன்வந்தனர். ஒருவர் மாதம் $3000 சம்பளம் தருவதாகவும் தனது நிறுவனத்தின் மூலமாக ரேசரை தயாரிக்கலாம் என்றும் அழைப்பு விடுத்தார். மற்றொருவர் ரேசரின் காப்புரிமைக்கு $3 லட்சம் தருவதாக சொன்னார். மூன்றாம் அவர் தனது தொழிற்சாலையில் ரேசரை தயாரிக்கலாம் என்றும் லாபத்தில் சரிபாதியாக பங்கிட்டுக் கொள்ளலாம் என்றும் பேசி பார்த்தார். ஆனால் அதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து விட்டார் ஜி.டி. நாயுடு. தன்னுடன் எப்பொழுதும் கேமரா ஒன்றை வைத்திருப்பார் ஜி.டி. நாயுடு. தான் பார்க்கும் வித்தியாசமான காட்சிகள், கருவிகள் போன்றவற்றை புகைப்படமாக எடுத்து வைத்துக் கொள்வது அவரது வழக்கம். அந்த வகையில் தனது 2வது வெளிநாட்டு பயணத்தில் உலகின் முக்கியமான சில நிகழ்வுகளையும் உலக தலைவர்கள் சிலரையும் படமெடுக்கும் வாய்ப்பு பெற்றார் ஜி.டி. நாயுடு. லண்டனில் இருந்தபோது 5ஆம் ஜார்ஜ் மன்னர் மரணமடைந்தார். அவரது இறுதி ஊர்வலத்தை படமாக்கினார் ஜி.டி. நாயுடு. அதேபோல லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளையும் படமாக்கினார். பொருட்காட்சி சாலைக்கு வருகை தந்த மன்னர் 8ஆம் எட்வர்ட் தன்னை புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஜி.டி. நாயுடுவுக்கு அனுமதி அளித்தார். அதேபோல ஜெர்மனியில் இருந்தபோது ஹிட்லரை சந்தித்து பேசிய ஜி.டி. நாயுடு அவரையும் தனது கேமராவில் படம் பிடித்தார். ஆயிரத்து 1936ஆம் ஆண்டில் நாடு திரும்பிய ஜி.டி. நாயுடு மெட்ராஸ் மாகாண சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக கோயம்புத்தூரில் களமிறங்கினார். ஜி.டி. நாயுடுவுக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை என்ற போதும் பொப்பிலி ராஜா கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த தேர்தலில் போட்டியிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் வேட்பாளரால் ஜி.டி. நாயுடு தோற்கடிக்கப்பட்டார். அந்த காலகட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையில் மோசடி நடைபெற்றதாக புகார் சொல்லப்பட்டது.
தேர்தல்களில் அத்தகைய புகார்கள் வராமல் நியாயமான முறையில் தேர்தல் முடிவுகள் வெளிவர என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையில் ஆழ்ந்தார் ஜி.டி. நாயுடு. அப்படி அவரது சிந்தனையில் உருவானதுதான் வாக்குப்பதிவு இயந்திரம். தான் உருவாக்கிய இயந்திரத்தை வெற்றிகரமாக பரிசோதித்து காட்டினார் ஜி.டி. நாயுடு. இந்தியாவில் அதனை கண்டுகொள்வாரில்லை என்ற போதும் அமெரிக்கா அந்த இயந்திரங்களை வாங்குவதற்கு ஆர்டர் கொடுத்தது. ஆனால் அதுவும் நிறைவேறாமல் போக அந்த இயந்திரத்தை தயாரிப்பதற்கான வரைபடத்தை ஜி.டி. நாயுடுவிடமிருந்து பெற்றுக்கொண்டது அமெரிக்கா. இரண்டாம் உலகப் போருக்கு முன்னதாக போக்குவரத்தை பொதுவுடைமையாக்க வேண்டும் என்கின்ற குரல் நாடு முழுவதும் எழத் தொடங்கியது. ஆனால் அதற்கெல்லாம் முன்னதாக 1938ஆம் ஆண்டில் தனது போக்குவரத்து நிறுவனத்தை கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு தர முன் வந்தார். அன்றைய நிலவரப்படி UMS நிறுவனத்தின் மதிப்பு 18 லட்சம் ரூபாய். பஸ் கம்பெனி மூலம் வரும் லாபத்தை முழுவதையும் தொழிற்கல்விக்கு செலவிட வேண்டும் என்ற ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் விதித்தார் ஜி.டி. நாயுடு. ஆனால் மாவட்ட நிர்வாகம் ஏனோ அதை ஏற்கவில்லை. உண்மையில் ஜி.டி. நாயுடுவின் பல முயற்சிகளுக்கு அன்றைய அரசாங்கம் ஆதரவளிக்கவில்லை. இந்தியாவில் முதன்முறையாக மின்சார மோட்டார்களை தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றை நிறுவ விரும்பினார் ஜி.டி. நாயுடு. அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது. மோட்டார் தயாரிப்பிற்கான ஸ்டாம்பிங்குகளை வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர விரும்பினார். அதற்கும் தடை விதிக்கப்பட்டது. தடைக்கற்கிடையே படிக்கற்கடாக மாற்றிக்கொண்ட ஜி.டி. நாயுடு முழுக்க இந்திய தயாரிப்பாகவே மோட்டாரை உருவாக்கினார். அத்தனை சிரமங்களுக்கு பின்னர் 1939ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் மின்சார மோட்டார் தயாரிக்கும் தொழிற்சாலையை கோயம்புத்தூரில் தொடங்கினார் ஜி.டி. நாயுடு. 1939ஆம் ஆண்டில் மீண்டும் ஓர் உலக பயணம் மேற்கொண்ட ஜி.டி. நாயுடு இங்கிலாந்து எல்லையை தொட்டபோது 2ஆம் உலகப் போர் தொடங்கிவிட்டது. அங்கு போர் தடவாட தொழிற்சாலைகளை பார்வையிட்ட ஜி.டி. நாயுடு அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கண்காட்சியில் பங்கேற்றார். 1940ஆம் ஆண்டில் செயின்ட் லூயி நகரில் அமைந்துள்ள கார்ட்டர் கார்ப்பரேட்டர் பள்ளியில் தானும் ஒரு மாணவராக சேர்ந்து அங்கு பயிற்றுவிக்கப்படும் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். ஜி.டி. நாயுடுவின் தீரா தாகம்தான் 47 வயதிலும் வெளிநாட்டு பள்ளி ஒன்றில் அவரை மாணவராக சேர வைத்தது. 1941ஆம் ஆண்டில் 5 வால்வுகள் கொண்ட ரேடியோ பெட்டியை தன்னால் 70 ரூபாய்க்கு தயாரிக்க முடியும் என அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதினார் ஜி.டி. நாயுடு. மக்களுக்கு மலிவு விலையில் வானொலி கிடைக்கும் அந்த திட்டத்திற்கு அரசாங்கம் ஆதரவளிக்கவில்லை. அதனால் தானே கோவையில் ரேடியோ தயாரிக்கும் தொழிற்சாலையை தொடங்கினார். அதே ஆண்டில் போத்தனூரில் விவசாய பண்ணை ஒன்றை தொடங்கிய ஜி.டி. நாயுடு விவசாயம் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். ஒருமுறை வெளிநாட்டில் இருந்து திரும்பிய ஜி.டி. நாயுடு நீண்ட காலம் பயன்படுத்தப்படாமல் இருந்த தனது கை துப்பாக்கியை கவனித்தார். அதனை பயன்படுத்தி பார்ப்பதற்காக தனது தோட்டத்தில் உள்ள வாழை மரங்களை சுட்டார் ஜி.டி. நாயுடு. அப்போது ஏற்பட்ட துளைகளை சாணம், ரொட்டி மற்றும் சில மருந்துகளை கொண்டு அடைத்தார். அதன் பிறகு அந்த மரங்களில் இருந்து கிடைத்த விளைபொருட்கள் வித்தியாசமானவையாக இருந்தன. அதனால் தாவரங்களுக்கு சில வகை மருந்துகளை ஊசி மூலம் ஏற்றினால் விளைச்சல் வீரியமாக இருக்கலாம் என்று எண்ணினார். அதன்படி அவர் மேற்கொண்ட ஆய்வுகளின் பலனாக 39 கதிர்களை கொண்ட 19 அடி உயரம் வரை வளரும் சோளச்செடி, விதைகள் இல்லாத பப்பாளி பழம், ஒரே மாதத்தில் விளைந்த வெவ்வேறு சுவை கொண்ட பப்பாளிகள், பதினைந்து அடி உயரத்திற்கு வளர்ந்து 4 ஆண்டுகள் பலன் தரும் பருத்தி செடி என பல விவசாய விந்தைகளை விளைவித்தார் ஜி.டி. நாயுடு. ஜி.டி. நாயுடுவுக்கு அவருடைய முதல் மனைவி செல்லம்மாளின் மூலம் கிருஷ்ணம்மாள், சரோஜினி என்கின்ற 2 பெண்கள் பிறந்தனர். 2வது மனைவி ரங்கநாயகி அம்மாளின் மூலம் கோபால்சாமி எனும் மகன் பிறந்தார். தொழில்துறையில் மட்டுமின்றி தனது குடும்பத்திலும் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் ஜி.டி. நாயுடு. 1944ஆம் ஆண்டில் தனது மகள் சரோஜினியின் திருமணத்தை புரோகிதர் இல்லாமல் நடத்திய ஜி.டி. நாயுடு மணமக்களை மாலை மாற்றி திருமணம் செய்து கொள்ள வைத்தார். விருந்தினர்களுக்கு தேநீர் விருந்தளித்து திருமணத்தை சிக்கனமாக நடத்தி முடித்தார். தொழிற்கல்வியே நாட்டை உயர்த்தும் என்பதை உறுதியாக நம்பிய ஜி.டி. நாயுடு இளைய தலைமுறையினர் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள உதவியாக இந்தியாவின் முதல் பாலிடெக்னிக் கல்லூரியை தொடங்கினார்.
அப்போது சென்னை மாகாண கவர்னராக சர் ஆர்த்தர் ஹோப் பெயரில் உருவாக்கப்பட்ட அந்த கல்லூரியை ஆர்த்தர் ஹோப் நேரில் வந்து தொடங்கி வைத்தார். பாலிடெக்னிக் கல்லூரியை தொடங்கிய 6 மாதத்திற்குள் பொறியியல் கல்லூரி ஒன்றையும் திறந்தார் ஜி.டி. நாயுடு. சர் ஆர்த்தர் ஹோப் பொறியியல் கல்லூரி என்ற பெயரில் பல லட்சம் ரூபாய் செலவில் தான் உருவாக்கிய அந்த கல்லூரியை பின்னாளில் அரசாங்கத்திடமே ஒப்படைத்தார் ஜி.டி. நாயுடு. பொறியியல் கல்லூரி தனது கட்டுப்பாட்டில் இருந்தபோது 3 ஆண்டு படிப்பை 2 ஆண்டுகளாக குறைத்தார் ஜி.டி. நாயுடு. Candidates have one other advantage. They complete within 3 years a course in automobile engineering, which in my opinion, based on personal experience, will take about 6 years and 4 months in foreign countries. கல்லூரி அரசின் வசம் போன பிறகு மீண்டும் 3 ஆண்டுகளாக மாற்றப்பட்டது. ஆனால் பொறியியல் கல்விக்கு 2 ஆண்டுகளே அதிகம் என்று கருதிய ஜி.டி. நாயுடு 6 வார பயிற்சி வகுப்பு ஒன்றை தொடங்கினார். மாணவர்கள் செய்முறை வடிவில் பொறியியல் கல்வியை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு அங்கு கிடைத்தது. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், விவசாயம் என பல்வேறு துறைகளிலும் விற்பனராக விளங்கிய ஜி.டி. நாயுடு சித்த மருத்துவத்திலும் சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறார். தனது நண்பர் வி.பி.பி. நாயுடு என்பவருடன் இணைந்து நீரிழிவு நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தார் ஜி.டி. நாயுடு. இந்தியாவில் சொந்த வீடின்றி தவிக்கும் மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு ஒரு புரட்சிகரமான திட்டத்தை உருவாக்கினார் ஜி.டி. நாயுடு. ஒரு படுக்கையறை வீட்டை கோவையில் 750 ரூபாய்க்கும் டெல்லியில் 1000 ரூபாய்க்கும் கட்டித்தர முடியும் என்ற ஜி.டி. நாயுடு 2 படுக்கையறை வீட்டை கோவையில் 1100 ரூபாய்க்கும் டெல்லியில் 1400 ரூபாய்க்கும் கட்டித்தர முடியும் என்றும் அதுவும் ஒரே நாளில் கட்டுமான பணிகள் முடியும் என்று கூறி அதிசயிக்க வைத்தார். சொன்னது போலவே 1968ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தொடங்கிய கட்டுமான பணிகளை இரவு 8:30 மணிக்கு முடித்து ஒரு வீட்டை கட்டிக்காட்டினார் ஜி.டி. நாயுடு. தனக்கு உரிய அனுமதியும் 4 வருட அவகாசமும் கொடுத்தால் இந்தியாவில் வீட்டு பஞ்சம் இல்லாமல் ஆக்குவேன் என சவால் விட்டார். ஆனால் அதனையும் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, உலகின் முதல் மின்சார ரேசர், பழச்சாறு பிடியும் கருவி, கேமராவில் பயன்படுத்தக்கூடிய டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்டர் எனும் கருவி என ஜி.டி. நாயுடுவால் உருவாக்கப்பட்ட பல்வேறு கருவிகளுக்கு அரசு தரப்பில் எந்த அங்கீகாரமும் கிடைக்கவில்லை. ரேசரை இந்தியாவில் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தந்த காப்புரிமையை யாருக்கும் தராமல் தவிர்த்தார் நாயுடு. ஆனால் அது நிறைவேறாத போது 1947ஆம் ஆண்டில் அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு இலவசமாகவே ரேசரின் காப்புரிமையை வழங்கிவிட்டார். ஆரம்ப காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சியை விரும்பாத பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜி.டி. நாயுடுவின் கண்டுபிடிப்புகளுக்கு முட்டுக்கட்டை போட்டது. 1945ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் வருமான வரித்துறையுடன் ஏற்பட்ட மோதலால் ஜி.டி. நாயுடுவுக்கு அரசாங்கத்தின் ஆதரவு கிடைப்பதில் கூடுதல் சிக்கல் ஏற்பட்டது. கல்வி பணிகளுக்கு நாயுடு வாரி வாரி கொடுப்பதைக் கண்டு அவரிடம் கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம் என்று எண்ணிய வருமான வரித்துறையினர் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தொடங்கினர். வருமானத்திற்கு உரிய வரி கட்டவில்லை என்று குற்றம் சாட்டிய வருமான வரித்துறைக்கு உரிய பதிலடி கொடுத்தார் நாயுடு. தனது பஸ் நிறுவனத்தின் டிக்கெட்டுகள் எல்லாம் எந்திரங்கள் மூலமாகவே கொடுக்கப்பட்டவை. அதனால் எல்லாவற்றுக்கும் முறையாக கணக்கு இருக்கிறது. மற்ற நிறுவனங்களைப் போல கணக்கு எழுதி கொடுக்கவில்லை என்று முறையாக வாதிட்டு பார்த்தார் ஜி.டி. நாயுடு. ஆனால் அவர் மீதான அரசாங்கத்தின் பிடி குறையவில்லை. அதனால் ஒரு கட்டத்தில் வெறுத்து போன ஜி.டி. நாயுடு தனது கையில் இருந்த அரசு பத்திரங்களை எல்லாம் தெருவில் வருவோர் போவோருக்கு தானமாக வழங்கினார். தனது நிறுவனத்தில் இயக்குநராக வளர்ப்பு நாயை நியமித்து அதன் பேரில் வரி கட்டினார். நாயின் பெயரில் வரி கட்டி இருப்பதை கூட அறியாத ஒரு துறையா தன்னை பற்றி அறிய போகிறது என்று சாடினார். வாழ்க்கையில் முதல் 25 ஆண்டு காலம் கற்க வேண்டும், அடுத்த 25 ஆண்டு காலம் சம்பாதிக்க வேண்டும், கடைசி 25 ஆண்டு காலத்தில் சம்பாதித்த பணத்தை கொண்டு மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார் ஜி.டி. நாயுடு. தான் சொன்னதை கடைபிடித்து வாழ்ந்து காட்டிய ஜி.டி. நாயுடு 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அன்று இம்மண்ணை விட்டு மறைந்தார். உரிய அங்கீகாரம் கிடைத்திருந்தார் உலகம் போற்றும் விஞ்ஞானியாக உயர்ந்திருக்க வேண்டியவர் ஜி.டி. நாயுடு.